பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் பார்க்குற நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. இப்போ அரசியோட கல்யாண வாழ்க்கை என்ன ஆகும், எப்படி ஆகும், அரசி எப்படி சமாளிக்க போகிறா, இந்த பக்கமாக பாண்டியன் குடும்பத்தார் இந்த ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியிலேருந்து எப்படி மீண்டு வரப்போகிறாங்க, என்ன போகுது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சஸ்பென்ஸான சூப்பர் விஷயமே. இதில் நம்ம சுகன்யா எப்போ மாட்ட போகிறாங்க, குமாரோட குட்டி எப்போ வெளிவரப்போகுது, அரசி வாழ்க்கை என்னாக போகுது இனி அப்படிங்கிறது தான் அடுத்த சுவாரஸ்யம். சரி வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். கோயிலில் உட்காந்து அரசிக்கிட்ட மீனாவும் ராஜியும் கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு தொலைக்கிறாங்க. அரசியும் அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசலாம் அப்படின்னு தான் நினச்சி இருக்கா. முதல்ல கொஞ்சம் இனிஷியலாக கேள்வி கோவம் இதெல்லாம் போனதுக்கப்புறமா அரசி நீங்கள் நினச்சது நடக்கலை, நான் நினச்சதும் நடக்கலை, எங்கள் அம்மா அப்பா நினச்சதும் நடக்கலை, என்னென்னவும் நடந்து போயிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ராஜியும் மீனாவும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுதான் அரசி, எங்களுக்கும் அதுதான் மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குது, என்னாச்சுன்னு சொல்லுன்னு தானே கேட்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே சொல்கிறேன் நீ அப்படின்ட்டுன்னு குமார் நம்மளுடைய அரசிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக மெனக்கிட்ட திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணது, இவங்க நம்பரை பிளாக் பண்ணது. அதுக்கப்புறம் சுகன்யா அத்தாச்சியோட ஃபோனுக்கு குமார் கால் பண்ணி அவன் பேசினது மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதுன்ட்டுன்னு எல்லாத்தையும் அரசி சொல்கிறாங்க. அப்போ மீனாவுக்கும் ராஜிக்கும் செம்ம கடுப்பாகுது. ராஜி அப்படியே அறையவே போகிறாங்க. ஏண்டி இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டா நீ போய் அவன் கூட தாலி கட்டிக்குவேன், இது எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் சமாளிச்சிருப்போம்ல, இதெல்லாம் ஒரு விஷயமா ராஜி, என்ன இதுக்காக நீ போய் கல்யாணம் பண்ணியிருக்க அவனு கோவப்படுறா. அப்போ மீனா வந்துட்டு ராஜி கொஞ்சம் அமைதியாரு, அவளை முதல்ல முழுசாக பேச விடு. ஆமாம் நீ முதல்ல நான் பண்ண பெரிய தப்பே அவங்க ஃபோனை அன்றைக்கி அட்டன் பண்ணியிருக்கவே கூடாது. அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் யார்கிட்டையும் அதை சொல்லாமல் நான் மறைச்சது. அடுத்து சோனியா அத்தாச்சி பேச்சை நான் கேட்டது. ராஜி டென்ஷன் ஆனதை விட இப்போ மீனா பல மடங்கு டென்ஷனாக செம்மையாக முறைச்சி அரசியாக பார்க்குறாங்க. அருவிக்க ராஜி உனக்கு அவங்க வீட்டுக்கு வந்த பிறந்தே குழப்பந்தான். முக்கியமாக உன்னை அதிகமாக அவங்கள மாட்டி விட நினச்சது அவங்க தான். எனக்கு தெரிஞ்சு அவங்களால தான் நீ குமார் கூட பேச ஆரம்பிச்சிருக்கூட எனக்கு எப்பயுமே ஒரு சந்தேகம் உண்டு. என்ன நீ இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், நான் அப்படி தான் சொல்கிறேன். ஏன்னா பல நேரம் உனக்கு தப்பான அட்வைஸையும் உன்னை தப்பாக கைட் பண்ணுறதும் அவங்களா தான் இருக்கணும் எனக்கு எப்பயுமே தோணும். போயும் உனக்கு வேறு ஆளே கிடைக்கலையே இதை பற்றி பேசுகிறதுக்கு. இல்லை நீ நான் உங்ககிட்ட கூட சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் அப்போ சமயமே நமக்கு அமையலை. அதுக்கப்புறம் அவங்க தான் சொன்னாங்க, மன்னிப்பு தானே கேட்குறான், போய் கேட்டு வந்துரு, நான் சமாளித்து உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் எப்படியாவது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நானும் கிளம்பி போக வேண்டியதாக போயிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே சரியான லூஸு, அத்தனை பேர் இருக்கோம் நாங்கள் வீட்டில், எங்கள் எல்லாரையும் விட அவங்க பேச்சை கேட்டிருக்கேன், என்ன அரசியமா இப்படி பண்ணிட்ட அப்படின்னோடனே சரிங்க நீ நான் சொல்கிறேன் இப்போ. சரி சொல்லு, அப்புறம் என்னாச்சு? மன்னிப்பு கேட்க தான் போகிறேன்னு நினச்சிட்டு நானும் போனேன். ஆனால் அங்கே போனால் அந்த குமார் அவன் கூட ஆளுங்களை வச்சு என்னை கடத்தி கூட்டிகிட்டு போயிட்டான். நீ நைட்டெல்லாம் அடைச்சி வச்சுருந்தான். நான் எவ்வளவோ கெஞ்சினேன், எவ்வளவோ அழுதேன், ஆனால் அவன் என்னை விடவே இல்லை. அவன் நோக்கம் என்னவா தெரியுமா இருந்தது? நம்ம மொத்த குடும்பத்தோட மானத்தை வாங்கிறதா. அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கவே இல்லை. அதான் எங்களுக்கே தெரியுமே, அதனால தான் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டுருக்கோம். ஆமாம் நீ கரெக்டு தான். அவன் என்னை காதலிச்சது, இது கடத்தினது எல்லாமே நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணுங்கிற ஒரே நோக்கனோட தான். அப்புறம் நைட்டு என்னாச்சு? மீனா ரொம்ப பொறுமையாக கேட்குறாங்க. அரசிமா, அவன் உன்ட்ட ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டானாமா? இல்லை நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ தான் மீனாக்கு கொஞ்சம் மூச்சு நிம்மதியாகவே வருது. சரி அரசி, நீ சொல்லு. இல்லை நீ அவன் என்னை ஒரு சேரில் கட்டி போட்டு உட்கார வச்சுருந்தான், என்னை பேச விடாமல் வாயை அடைச்சி வச்சுருந்தான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்க. இவன் மட்டும் விடிய பேசி என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தான். விடிஞ்சா நம்ம குடும்பத்துக்கிட்ட எப்படியெல்லாம் அசிங்கமாக பேச முடியும், என்னெல்லாம் சொல்லி அவமானப்படுத்தலாம், ஒவ்வொருத்தர்ட்டையும் எவ்வளோ அவமானமாக பேசலாம் அப்படின்னு தான் அவன் மொத்த பிளானுமே இருந்தது. முகூர்த்த நேரம் தாண்டி என்னை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டா கல்யாணம் நின்று போயிடும், ஊரெல்லாம் நம்ம குடும்பத்தோட மானம் போயிடும், அப்பாவும் அம்மாவும் மனசு நொந்து ஏதாவது பெரிய தப்பான முடிவை எடுத்துடணும், நம்ம குடும்பமே வீணாக போயிடணும், என் வாழ்க்கை முக்கியமாக சீரழிஞ்சு போயிடணும். இதுக்காக தான் அவன் பிளான் பண்ணி வேணும்னே என்னை உட்கார வச்சுருந்தான். அதுக்கப்புறம் திரும்ப என்னை காரில் ஏற்றி கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு நம்ம குடும்பத்தில் எல்லாரையும் திட்டுறது தான் அவன் பிளானு. அவன் நினச்ச மாதிரி தான் பண்ணான்.
ஆனால் காரில் இங்கே வந்து இறங்கிட்டு அதை விட மோசமாக அசிங்கமாக நானே அவனை தேடி வந்தேன் அப்படின்லாம் அவன் பேசுகிறப்ப எனக்கு இன்னமும் கடுப்பு ரொம்ப அதிகமாயிருச்சு. சி, இவன் ஒரு மனுஷனா? குடும்பத்தை அசிங்கப்படுத்துகிறேன்னு சொன்னான், ஒன்றுன்னா சொன்னான். கடைசியில் நான் எந்த விதமான விருப்பமும் அவங்க கூட இருந்து நான் எடுத்துக்கவே இல்லை. ஆனால் நான் என்னமோ ஏக்கப்பட்டு துக்கப்பட்டு ஏங்கி தான் வீட்டை விட்டு அவன் கூட போனேன் அப்படின்னு அவன் சொன்னப்போ எனக்கு இன்னமுமே எரிச்சல் அதிகமாயிருச்சு. அப்போ இவனை பழிவாங்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தான் எனக்கு யோசிக்க தோணுச்சனி. நீங்களே சொல்லுங்கள். அந்த நிலைமையில் நான் வெளியே வந்து இல்லை இவன் தான் என்னை கடத்தி கூட்டிகிட்டு போனான்னு சொன்னால் யாரை நம்பியிருப்பீங்க? என்ன அரசிமா இப்படி கேட்டுட்ட? நாங்கள் எல்லாருமே நம்பியிருப்போம். சரி, நீங்கள் எல்லோரும் நம்பி வைப்பீங்க. சதீஷோட வீட்டில் அந்த அத்தை அந்த கொஞ்ச நேரத்துலையே என்னை எவ்வளோ அசிங்கமாக பேசிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் நடந்திருக்குமா? இல்லை கல்யாணம் நடந்திருந்தாலும் நான் சந்தோஷமாக வாழ்ந்துட முடியுமா? எனக்குன்னு என்ன இருக்குது? என் லைஃப் என்ன ஆகும்? அட்லீஸ்ட் இப்போ நான் எடுத்த இந்த முடிவால் இந்த அளவுக்கு இதுக்கு மேலே பாருங்கள் அவனை எப்படி ஓட ஓட விரட்டுறேன், பழி வாங்குறேன்னு. அரசி, எனக்கு ஒன்று புரியலை. அவன் உன்னை கூட்டிகிட்டு போனால் அவனுக்கு கல்யாணம் ஆகலை. அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணுற மூடும் இல்லை. நீ ஏற்கனவே அவன் வேண்டான்னு முடிவு பண்ணிட்ட. அப்புறம் எதுக்காக தாலி கட்டிக்கிட்டீங்க? ஏன் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு ராஜியும் மீனாவும் ரொம்பவே அதிர்ச்சியாக அரசியை பார்த்து கேட்குறாங்க. சொல்கிறேன் நீ இருங்க. நைட்டு பூரா நம்ம குடும்பத்தை என்ன மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லி எந்த பாயிண்டெல்லாம் சொல்லி அப்பா மனசை நோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணிட்டு இருந்தான். அவன் திட்டமே அவன் பேசுகிற பேச்சில் இந்த ஊர் அம்மா அப்பாவை பண்ணுற அவமானத்தில் அவங்க தூக்கில் தொங்கிடணுண்டி அப்படின்னு தான் திரும்ப திரும்ப என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். காரில் வந்து இங்கே அவன் இறங்கி இன்னும் அசிங்கமாக என்னை பற்றி பேசினப்ப இது வேலைக்கே ஆகாது அப்படின்னு புரிஞ்சிச்சு. ஏற்கனவே அந்த காரில் ஒரு தாலி இருந்துச்சு. நானாக தான். என்ன சொல்கிற? இல்லை நீ அவன் காரில் நான் உட்காண்ட்ருந்தேன்ல, வெளியே அவன் கூட உங்கள் எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு இருந்தானே. ஆமாம், அந்த சமயத்தில் தான் அந்த தாலியை எடுத்து நான் எனக்கு நானே கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக ராஜிக்கும் நம்ம மீனாவுக்கும் முகமே இல்லை. என்ன பண்ணியிருக்க ராஜி? ஐயோ அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுக்கிறா மீனா. இங்கே பாரு, இனி நீ ஒரு நிமிஷம் கூட இந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்கணும்னு எந்த இதுவும் இல்லை. கிளம்பு, நீ முதல்ல கிளம்பு. நான் போகிறேன். நான் எல்லார்ட்டையும் சொல்கிறேன், இந்த கஷ்டத்தில் நீ அனுபவிக்கவே கூடாது. நீ முதல்ல கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அரசி கோவப்படுறா. அனி, உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். ஆனால் இப்போ நீங்கள் இப்படி பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இது பெரிய முட்டாள்தனம். உங்களை யாருமே நம்ப மாட்டாங்க. திரும்பவும் நம்ம குடும்பத்துக்கும் எனக்கும் பெரிய கெட்ட பேர் தான் வரும். நீங்கள் முதல்ல அமைதியாக இருங்க அப்படின்னு அரசி சத்தம் போடுறா. அப்போ மீனாவுக்குமே சரி இது இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு தோணுது. சரி அரசி, நான் இப்போ பிரச்சனை பண்ணலாம். ஆனால் யோசித்து பார்த்தா நீ எதுக்காக இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்? அவன் ஒன்றுமே பண்ணலை, தாலியும் கட்டலைங்கிறப்ப நீ எதுக்கு அவங்க வீட்டில் இருந்து கஷ்டப்படணும்? நீ நம்ம வீட்டுக்கே வந்துடு அரசி, இது வேண்டாண்டா அப்படின்னு சொல்ல. இல்லை நீ, நான் வரமாட்டேன். நான் அங்கே அவன் கூட தான் இருப்பேன். அவனை ஒரு வழி பண்ணி அவன் வாயாலேயே இந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லணும். கிழிப்பான். எதுக்காக அவன் சொல்ல போகிறான்? ஆமாம் நீ, கண்டிப்பாக சொல்ல மாட்டான். ஆனால் அந்த சூழலை நான் தான் ஏற்படுத்தணும். ராஜி இவ பாரு எவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்ருக்கா, நீயாவது சொல்லு ராஜி அப்படின்னு மீனா ராஜிகிட்ட சொல்ல, ராஜி உடனே அரசியை பார்த்து, அரசிமா, எங்கள் அம்மா சித்தி எல்லாரும் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க, அதில் பிரச்சனையே இல்லை. ஆனால் குமார் எவ்வளோ விவகாரம் பிடிச்சவன்னு உனக்கே தெரியும். அது சேஃப்டியாகவே இருக்காது அரசி. நீ எதையோ பழி வாங்கணும்னு நினச்சி உன் லைஃப்பை இழந்துடாதம்மா. எப்படியாவது வீட்டுக்கு வந்துடு ராஜி. அக்கா சொன்ன மாதிரி நாங்கள் சொல்கிறோம், எல்லாரும் நம்புவாங்க. இல்லை நீ, உங்கள் 2 பேர்த்துக்கும் இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. அதனால தான் இப்படி என்னை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கீங்க. கண்டிப்பாக அந்த குமார் இதை லேஸில் விடமாட்டான். ஆமாம், அவன் ஏன் வாயை திறந்து பதில் சொல்லலை? ஆமாம் நீ, ஏன்னா அவனுக்கும் ஷாக் தானே. ஆமாம் அரசி, நானும் சரி ராஜியும் சரி தாலி கட்டிக்கிட்டேன் அப்படின்னு நீ தாலியை தூக்கி காமிச்சப்ப நாங்கள்லாம் எந்த அளவுக்கு அதிர்ச்சி ஆகணுமோ அதே அளவுக்கு தான் அந்த குமாரும் அதிர்ச்சி ஆனான். இதை பற்றி உங்கள்கிட்ட கேட்கலான் தான் இருந்தோம். ஆனால் இப்போ தான் எங்களுக்கு புரியுது அவனுமே ஏன் அவ்வளோ ஷாக் ஆனான்ட்டுன்னு. ஆமாம் நீ, ஏன்னா அவனுக்கு எங்கே தெரிய போகுது, நான் அவனையே இந்த பிளாட்டுக்குள்ளே கொண்டு வந்து சிக்க வைக்கணும்னு தானே இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன். சரி அரசி, சரி இப்போ நீ என்ன சொல்ல வர?
இப்போ அவன் போய் அவங்க வீட்டில் நான்லாம் இவளுக்கு தாலி கட்டல, இவளாக கட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டான்னா அப்போ உன் நிலைமை என்ன ஆகும் அரசி? அதையே நீ யோசிக்க மாட்டேங்கிற? அண்ணி, அவன் எப்படி சொல்லுவான்? ஏன்னா அவனுக்கு ஈகோ தடுக்கும். தான் ஒரு ஆம்பளை என்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதை அவங்க அப்பா ஒரு பெரிய சாதனையாக நினச்சி ஆல்மோஸ்ட் பாராட்டிகிட்ருக்காருன்னே சொன்னோம். அப்படி இருக்கப்ப இப்போ அவன் எனக்கு தாலி கட்டல, அதை நானாக கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னானா அது அவனுக்கு பெருத்த அவமானம். இன்னொன்று, அவன் போட்ட மாதிரி பிளான் போச்சு இல்லை. ஏற்கனவே நானும் அவனும் லவ் பண்ணேன், ஃபோட்டோ வச்சுருக்கேன், க்ளோஸாக இருக்கேன்லாம் நிறைய வாயை விட்டுட்டான். இப்போ இது இப்படி இல்லைன்னு தெரிஞ்சால் ரொம்ப ஊரே நாரி போயிடும் பேர். இதுக்கப்புறம் அவனுக்கு லைஃப்பில் என்ன கல்யாணமாக ஆக போகுது? இல்லை எந்த பொண்ணு தான் அவனை நம்புவா? அதனால தான் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாமல், எந்த பக்கமும் போக முடியாமல் கடுப்பில் இருக்கான். அதுதான் எங்களுக்கு பயமே. அரசிமா, அவன் லூஸு மாதிரி ஏதாவது பண்ணிட போகிறான். ப்ளீஸ் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். நீ நம்ம வீட்டுக்கு வந்துடுறா, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இல்லை நீ அதை மட்டும் திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்லாதீங்க. எனக்கு என் லைஃப்பை எப்படி டீல் பண்ணிக்கிறதுன்னு தெரியும். நீங்கள் பார்த்த அரசி வேற, இப்போ இருக்க அரசி வேற. இவனை எப்படி டீல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். வசமாக ஒரு சூழல் வரும்போது குமாரே தம் வாயில் எல்லா உண்மையும் உங்கள் அத்தனை பேத்துக்கும் சொல்லணும். ஏன்னா இதை நானோ நீங்களோ போய் யாருக்கிட்ட சொன்னாலும் இது உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போகும். ஆனால் அவனே கரெக்டான எல்லா சாட்சிகளோடையும் இல்லை, நான் இப்படி பண்ணிட்டேன், பண்ண தப்பு பூரா எனது தான், அரசிக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அவன் சொன்னதுக்கப்புறமா அதை இந்த ஊர் நம்புது, என் அம்மா அப்பா நம்புகிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நான் அந்த வீட்டுக்கு வர்றதை பற்றி யோசிக்கிறேன். பட் என் கல்யாண வாழ்க்கை இதுதான், அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே ராஜிக்கும் மீனாவுக்கும் என்ன பதில் சொல்லி இப்போ அரசியை சமாதானப்படுத்துறதுன்னு தெரில. 2 பேரும் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க. டைமும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது. சரிங்க நீ, நான் கிளம்புறேன். இங்கே நின்று ஒரே இடத்துல பேசி முடித்து எந்த பிரச்சனையும் முடிய போகிறதில்ல. நீங்களுமே வீட்டுக்கு கிளம்புங்க. அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க நீ அப்படின்னு கேட்க, உனக்கே தெரியாத அரசிமா, ரொம்ப நொந்து போயிருக்காங்க. இன்ஃபேக்ட் எல்லாருமே அப்படி தான் இருக்கும். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு யாருக்குமே தெரியல. என்ன பேசணும் என்ன செய்யணும்னு கூட ஒன்றும் புரியலை. அப்படி அப்படியே இருக்கும். சரி விடு, நாங்கள் அதெல்லாம் சமாளிச்சுக்கிறோம். நீ தயவு செஞ்சு ஜாக்கிரதையாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லோரும் கிளம்பலாம். அப்படிங்கிறப்ப அப்போ தான் கவனிக்கிறாங்க, பழனி அங்கே தூண்கிட்ட இருந்து இவங்க பேசுகிற எல்லாத்தையுமே கேட்டிருக்காரு. பழனிக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி ரொம்ப இமோஷ்னலாக அப்படியே குலுங்கி குலுங்கி அழுக வருது. அரசியை பார்த்துட்டு, அரசிமா நான் இப்படி பண்ணிட்டேனே, இன்னொரு நிமிஷம் தப்பாக நினச்சிட்டேன்டா, நான் தப்பு பண்ணிட்டேன்டா, இந்த மாமா இப்படி தப்பு பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்ஸாக குலுங்கி குலுங்கி அழுகிறாரு. அப்போ அரசு வந்து, மாமா இருக்கட்டும், ஏன் இப்போ இவ்வளோ எமோஷன் ஆகுறீங்க, அமைதியாக இருங்க மாமா, நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களே அதுவே போதும். எப்படி போதும்? நான் உன் மேலே நம்பிக்கை வச்சுருந்துருக்கணும், நான் போய் இப்படி பண்ணிட்டேனே, விடுங்க மாமா. என் அம்மா அப்பாவே என்னை நம்பலை, இப்போ வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க, அதனால் எனக்கு ஒன்றும் இல்லை. டேய் அப்படிலாம் இல்லை, உன்னை உங்கள் அம்மா அப்பா வேணால் நம்பாமல் இருக்கலாம், நான் எப்படி உன்னை நம்பாமல் போனேன்? சே, உன்னை கொஞ்சம் நேரம் தப்பாக நினச்சி உன்னை திட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இருக்கட்டும் மாமா, இது எல்லாமே மாறுற ஒரு நாளும் வரும், அன்னைக்கு எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கலாம். மாமா, நான் ஏற்கனவே அன்னிங்கிட்ட சத்தியம் வாங்கிட்டேன், இந்த விஷயத்த நானாக வெளியே கொண்டு வரேன் அப்படிங்கிறப்ப தான் அது வெளியே வரணும். நீங்கள் எல்லோரும் இப்போ போய் இது எங்கேயாவது பேசி ஒரு பஞ்சாயத்து பண்ணி வந்தீங்கன்னா நடக்கிறதே வேறு மாதிரி ஆயிரும். ஏன், நானே சொல்லிடுவேன், இவங்க எல்லாரும் என்னை காப்பாற்றணும், எனக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, என் வீட்டு மானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கட்டுக்கதையை சொல்கிறாங்கன்னு நானே சொல்லிடுவேன். அதனால் நீங்கள் யாருமே இந்த விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ பழனிக்கு ரொம்ப மனசு வருத்தமாக போயிடுது. ஏன் அரசிமா, என் பொண்டாட்டி சரியான சூனியக்காரி, அவள் இல்லைன்னா உனக்கு இந்த நிலைமையே இல்லைல்ல, எனக்கு அதை நினச்சாதான் அரசிமா மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாமா, அப்படிலாம் எதுவும் பேசாதீங்க, நானும் கிளம்பி போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன். அவங்களும் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னை இப்படி தப்பாக வழி நடத்திட்டாங்க. ஆனால் இதை பற்றி நீங்கள் யாரும் அவங்ககிட்ட பேசிக்கக்கூடாது. இதெல்லாம் நான் பாக்கி வச்சுருக்கிறது, நான் வசூல் பண்ணால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு நாள் வரும். நான் அப்பா அவங்கக்கிட்ட இதெல்லாம் பேசிக்கிறேன். நீங்கள் அண்ணிங்க யாருமே இந்த பிரச்சனையை எடுத்து டீல் பண்ணுறேன்னு சொல்லி குறுக்க வரக்கூடாது. இதை எப்படி சால்வ் பண்ணணும், என்ன பண்ணால் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும்னு நான் யோசித்து வச்சுருக்கேன். அதன் பிரகாரம் தான் நான் பண்ணுவேன். அப்போ தான் இந்த விஷயம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அரசி சொல்கிறா. 3 பேருமே நம்ம வீட்டில்
சும்மா சிரித்து பேசி ஜாலியாக இருந்த அரசியா இது இந்த அளவுக்கு யோசித்து பேசுதேன்னு சொல்லி பிரமிச்சு போய் அரசியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அரசி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மீனா, ராஜி, பழனி 3 பேரும் வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்தால் பாண்டியன் ஒய்ஃபு அழுதுட்டு அப்படியே படுத்துட்ருக்காங்க. அத்தை, எவ்வளோ நேரம் தான் இப்படி அழுதுகிட்டே படுத்துட்ருக்க போகிறீங்க அப்படின்னோடனே, ஆமாடி, என்னால் தலைவலியும் தாங்க முடியல, ரொம்ப ஒரு மாதிரி பாரமாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, சரி நான் போய் மாத்திரை எடுத்துகிட்டு வரேன்னு ராஜி போகிறா. அப்போ மீனா, இல்லை ராஜி, நான் எடுத்துகிட்டு வரேன், அவங்க தூங்க வேற செய்யணும், தூங்காமலே இருக்கிறதால தான் இது ரொம்ப சிவியர் ஆகிக்கிட்டே போகுது, ஆனால் அவங்களுக்கு தூக்கம் வராது, அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், நான் போய் எடுத்துகிட்டு வரேன், நீ போய் ஒரு காஃபி போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் காஃபியும் வருது, இவங்க மாத்திரையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அத்தை, இந்த காஃபியை குடிச்சிட்டு இந்த மாத்திரையை போடுங்க, நீங்கள் நல்லா ஒரு 8-10 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா தான் கொஞ்சமாவது இந்த வலி குறையும் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு அவங்களும் செஞ்சிட்றாங்க. இதை பாருங்கடி, நான் தூங்குறேன், வேறு எதுக்காகவும் என்னை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. ஏண்டி, உனக்கு ஆஃபீஸ் இல்லை அப்படின்னு கேட்க, நான் அதெல்லாம் லீவ் போட்டிருக்கேன் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸோட இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய தமிழ் சீரியலை நாங்கள் இதே மாதிரி எபிசோட்ஸாக போட்டுட்ருக்கோம், மறக்காமல் கேட்டு பாருங்கள்.